சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் டொமைனுக்குள்ள நான் போகணும். பட் எப்படி போகணும்னு தெரியுதில்ல. பிகாஸ் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எதுக்குள்ளே நான் படித்தா இந்த டொமைனுக்குள்ளே போகலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய குவரிஸ் நம்மளை சுற்றி பார்த்துருந்துருப்போம். இந்த வீடியோவில் எக்ஸாக்ட்லி ஒரு சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிளியராக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதை பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஒவ்வொன்றையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த ஒரு டொமைன் ஆகட்டும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு டீம் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் இருக்காங்களா அவங்கள மேனேஜ் பண்ணுறது, உள்ள ஆடிட்டிங் கரெக்டாக நடக்குதா, எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட். இது சைபர் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம அடுத்து பார்க்கலாம். இதே டெக்னிக்கல் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் இப்போ அட்டாக் நடக்குது அப்படின்னா அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை நான் காப்பாற்றணும், அதை நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, நான் வந்து காலேஜ் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினர். சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே 4 பிரிச்சுக்கணும். எப்படின்னா பிகினர் 1, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட், அட்வான்ஸ், எக்ஸ்பர்ட். ஸோ பிகினர் அப்படின்னா 0லேருந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிகினர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்டர்மீடியட் அப்படின்னா ஒரு 3லேருந்து 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 வரைக்கும். அப்புறம் எக்ஸ்பர்ட் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே போன எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி தான் 4 பிரிச்சுக்கணும். ஸோ பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், எக்ஸ்பர்ட். ஸோ பிகினராக இருந்தால் எப்படி நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வரணும்னாவே இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் உள்ளே வர முடியும். அதே மாதிரி நான் மல்டிபிள் டொமைன்ஸில் இருக்கேன் தெரியுமா. இதில் ஏகப்பட்ட டொமைன்ஸ் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அசெட் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஐடென்டிஃபை அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் டெஸ்டிங், செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெஸ்டிங். இப்போ இந்த செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு உள்ள இருக்குது, இந்த கம்பெனிக்கு உள்ள வந்து ரிஸ்க்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் க்ரோத் மாதிரி நீங்கள் யோசிக்கணும். பிஸ்னஸ் அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் வைஸாக. இப்போ ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது, இன்றைக்கி வந்து என் டேட்டா பிரீச் ஆகுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் க்ரோத் வழியாக நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இது எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே நமக்கு ஃபியூச்சரில் வரும், இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் வரும் அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். அசெட் செக்யூரிட்டி அப்படின்னா உங்கள் கம்பெனிலேயே ஒரு சிஸ்டம், ஒரு 100 சிஸ்டம் 200 சிஸ்டம் இருக்குன்னா இது எல்லாமே செக்யூராக இருக்கா, ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒரு அசெட்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே செக்யூரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது அந்த அசெட் செக்யூரிட்டி பற்றி நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், இது எப்படின்னா இப்போ டெஸ்க்டாப் சப்போர்ட்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க தெரியுமா. இப்போ எல்லா சிஸ்டம்க்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, பேச்சஸ் அப்டேட் ஆயிருக்கா, ஓஎஸ் அப்டேட் ஆயிருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த செக்யூரிட்டி இன்ஜினியரிங் டீம் பார்த்துட்டு இருப்பாங்க. கம்யூனிகேஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே வந்து ப்ராப்பராக ஒவ்வொன்றுக்கும் கம்யூனிகேஷன் ஆகுதா. இப்போ வந்து ஐடி சப்போர்ட்லேருந்து மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்லேருந்து டெஸ்க்டாப் சப்போர்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிகேஷனுக்கு உள்ள எல்லாமே நெட்வொர்க்கிங் பேஸ்டு எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டியில் இருக்கும். ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், இது ஐஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு கம்பெனியில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே அட்மினாக இருக்க மாட்டாங்க. அதில் 10 பேர் அட்மினாக இருப்பாங்க, 10 பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க, 10 பேர் யூஸராக இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுக்குறது தான் இந்த ஐஏஎம் உடைய வேலை. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் டெஸ்டிங், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா இவங்க தான் ஹேக்கர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணி விஏபிடி டொமைன் சொல்லுவாங்க, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டொமைன்ஸும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எல்லாமே இந்த செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்டிங் கீழே தான் இருப்பாங்க. அப்புறம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ், இவங்க பியூராக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்டாக் நடக்குதுன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இவங்க சைடில் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம கம்பெனி இருக்கா, ஏதாச்சும் இஷ்யூ நடக்குதான்னு 24 மணி நேரமும் பார்த்துட்டே இருப்பாங்க. 24/7 இந்த வேலையில் இருக்கும் மோஸ்ட்லி செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி, இது என்னன்னா ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் நம்ம கம்பெனிலேருந்து புதுசாக டெவலப் பண்ணி வெளியே விடுறோம் அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்குதா, ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்களா, அதாவது SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ப்ராப்பராக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்களா, அந்த ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பியூராக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பேஸ்டு செக்யூரிட்டிஸ் எல்லாமே இதில் இருப்பாங்க. இந்த டொமைனுக்குள்ளே தான் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உள்ளே போவீங்க. இப்போ இந்த டொமைன்ஸ் முடிச்சிட்டும் அடுத்து நாலேஜ் எப்படி இருக்கணும், எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நாலேஜ் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்னென்னா நெட்வொர்க்கிங் பற்றி. இதில் என்ன நாலேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா 100 IP அட்ரஸ் இருக்கும். இந்த IP அட்ரஸ்னா பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன, அதுக்கப்புறம் இந்த IP அட்ரஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை IP அட்ரஸ் இருக்குது டோட்டலாக வேர்ல்டு வைடாக இருக்குது, அப்புறம் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி நீங்கள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஆன்டிவைரஸ் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியுமோ அதுவே நீங்கள் கம்பெனிக்குள்ளே வரும்போது அங்கே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்ன மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அங்கே நீங்கள் வைக்கலாம், ஸோ அங்கே வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் புதுசாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் மோஸ்ட்லி எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ CCNA, சர்வர், லைனக்ஸ், Splunk. ஸோ இந்த CCNA அப்படிங்கிறது கண்டிப்பாக நெட்வொர்க் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன். Splunk அப்படிங்கிறது லாக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இந்த மாதிரி பேசிக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இனிஷியலாக கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம்
கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்கிடெக்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் தெரியுமா, அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி செக்யூராக இருக்கா, நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஈவன் இன்னைக்கு ஆப் ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது அப்படின்னு அவங்க சைடில் ஆர்கிடெக்சர் டீம் செக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு புதுசாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது எப்படி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறது அப்படிங்கிற மொத்தத்தையுமே இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ITIL சொல்லுவாங்க, CREST ஃப்ரேம் ஒர்க்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ITIL அப்படின்னு. இதில் இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ITIL இந்த நாலேஜ்லாம் நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணிப்பீங்க. அடுத்து மூவ் பண்ணி வந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் சொன்னேன் தெரியுங்களா, இந்த இடத்துல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் CISM எடுத்துக்கோங்க, CISC எடுத்துக்கோங்க, CISSP எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். பியூரா ஒரு கம்பெனி சைடில் செக்யூரிட்டி பட்ஜெட் அலாட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீமுக்கு ஓகே என்கிட்ட வந்து ஒரு 1 crore இருக்குது, இந்த 1 crore இந்த 4 பேருக்கு நான் இவ்வளோ அலாட் பண்ணுறேன், இந்த பட்ஜெட் இவ்வளோ அலாட் பண்ணுறேன் அப்படின்னு அலாட் பண்ணுறது எல்லாமே இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் தான். அவங்க தான் இந்த லீடர்ஷிப் டீம், அது மேனேஜ்மெண்ட் டீம். இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே CISSP, CISA, CISM இந்த மாதிரி நிறைய ISACA ஃபவுண்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனாலிசிஸ். இவங்க எப்படின்னா பியூரா டிஃபென்ஸ் சைடு. இப்போ வந்து ஒரு அட்டாக் நடக்குது, என்ன யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கணும் கரெக்டாக. அந்த மாதிரி டீம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் GCINலாம் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நம்மளை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அது எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கி சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் க்ரோம் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேரோட அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அப்போது அவங்களுக்கு தெரியும் யாருக்குன்னா கம்பெனி சைடில் நீங்கள் என்ன IP அட்ரஸ் யூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஐபியா ப்ரைவேட் ஐபியா, உங்கள் சிஸ்டம் என்ன, எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க, உங்களுடைய லொக்கேஷன் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்ககிட்ட இருக்கும். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் அவங்க சைடில் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. யாருன்னா டிஃபென்ஸ் சைடில். இதுக்காக நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் தான் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ். அதுதான் GCIH, CISA+ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கலாம். அப்புறம் டிஃபென்சிவ் ஆப்ரேஷன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி அஃபென்சிவ் டிஃபென்சிவ் 2 இருக்கும். இந்த டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸில் 2 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்சிடென்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபாரன்சிக் சைடில் பார்த்தீங்கன்னா GCFA சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் GREM சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது என்ன ஃபாரன்சிக்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த ஃபைல் உண்மையா பொய்யான்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? அதே கம்பெனி சைடில் அதை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு நியூஸ் பார்க்குறீங்க நீங்கள், அதாவது இந்த லேப்சஸ் மால்வேர் ஒன்று இருக்குது, அதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு ஸ்பைவேர் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த லேப்சஸ் மால்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபாரன்சிக்ஸ் டீம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பியூராக அவங்க சைடில் எல்லாத்தையுமே செக் பண்ணி இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுவே இன்சிடென்ட் ஹேண்ட்லிங் நம்ம சொன்னோம் தெரியுமா, அந்த டிஃபென்சிவ் ஆப்ரேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேஷன் தான் GCIH. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு லாக்ஸுமே கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம சிஸ்டமில் என்ன மாதிரிலாம் லாக்ஸ் இருக்குது, எப்படி எல்லாமே நம்ம சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா லாக்ஸுமே இவங்க கலெக்ட் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுதான் டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸில் மொத்தமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி GCFA இருக்குது, GREM இருக்குது, GCIH இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் அஃபென்சிவ் செக்யூரிட்டி, இதுதான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 5மே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸு இங்கே தான் அஃபென்சிவ் செக்யூரிட்டிக்குள்ளே நீங்கள் வரீங்க. இங்கே படிக்க வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் OSCP இருக்குது, OSWP இருக்குது, OSWE இருக்குது, CPENT இருக்கு. இது பியூரா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டு கேட்ச் எ தீஃப் ஆக்ட் லைக் எ தீஃப் தான். ஒரு ஹேக்கராக இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஹேக்கராக பிஹேவ் பண்ணுவீங்க, அதுதான் இந்த இடத்துல நீங்கள் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு சைபர் செக்யூரிட்டியுடைய பேஸ். இப்போ நான் சொன்ன அந்த 9 டொமைனுக்குள்ளே இந்த நாலேஜ் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உள்ளே போக முடியும். அதுக்கு ஸ்கில்ஸ் எங்கே நான் கற்றுக்கணும்? இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் காலேஜ் படித்து முடிக்கும் போது நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுக்கும் 3 வருஷம் வேலிடிட்டி அந்த மாதிரி இருக்கும். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்க, எந்த டொமைனுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இருந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி நான் கிளியராக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷனை படித்தா ஓகே இங்கே போகலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தது எல்லாமே சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் ஃபார் டெக்னிக்கலுக்கு தான் சர்டிஃபிகேஷன் நம்ம சொல்லியிருப்போம். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் போகணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டெக்னிக்கலை பார்த்துட்டோம். இதுவே இப்போ மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து பாருங்கள் கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது, செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், SOP, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப். இது வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன். SOPங்கிறது செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த 5லேருந்து நீங்கள் லீடர்ஷிப்பை செலக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங்கில் யாரும் போகக்கூடாது, போகவும் வேண்டாம். பிகாஸ் இது வந்து பியூரா லீடர்ஷிப் அப்படிங்கிறனால மினிமம் ஒரு 7லேருந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்க்குள்ள நீங்கள் போகலாம், இந்த மேனேஜ்மெண்ட்குள்ள போகலாம். அது எப்படி அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கவர்னன்ஸ். இங்கே எப்படின்னா ஒரு செக்யூரிட்டி டீமை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணணும். எப்படி வந்து ஒரு டீமுக்குள்ள எப்படி எல்லாமே ரிஸ்க் இருக்கும்,
பிஸ்னஸ் வேஸாக எப்படி ரிஸ்க் இருக்கும், ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் இப்போ டைரக்டர்கிட்ட நான் பேச போகிறேன்னா எந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே இந்த கவர்னன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், இது வந்து டிசைன் பியூராக ஒரு சாஃப்ட்வேர் டிசைன்ஸும் சரி, ஒரு இன்டர்னல் ஒரு டீம் டிசைன் மாடல்ஸும் சரி நீங்கள் தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு டீம் இப்படி தான் இருக்கணும், ஒரு டீமுடைய மொத்த செக்யூரிட்டி பட்ஜெட் இந்த மாதிரி இருக்கணும், செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை நீங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், இது வந்து பியூராக பில்டில் வந்துடும். பில்ட் அப்படின்னா ஒரு நீங்கள் எப்படி சொன்னால் டெவலப் பண்ணுறீங்க, சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஒரு டீம் பில்டிங், இந்த மாதிரி பியூராக செக்யூரிட்டி இன்ஜினியரிங்கில் வந்துடும். அப்புறம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் வந்து ரன். இது எப்படின்னா ஒன்ஸ் எல்லா டீம் இம்ப்ளிமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சைடில் நீங்கள் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸை ரன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் தான் லீடர்ஷிப். இது எல்லாமே தான் சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்றும் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. ஸோ இது 2-3 டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இத்தனை டொமைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியும். பட் இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உண்மையாக படிக்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை, பட் எங்கே வேணும் எங்கே வேண்டாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு வேஸ்ட் டொமைன், எந்த டொமைனுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். நான் வீடியோவில் சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.